Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2015 வெளிவந்த தி ஸ்டூடெண்ட். இது ஒரு டச்சு படம். இது அந்த மொழியில் எடுத்த படம். அந்த படத்தில் ஒன்லைன் சூரியன்டா ஒரு ஸ்கூலில் ஒரு டச் கிளாஸ் இருக்கிற டீச்சராக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு டீச்சரு, அவங்க பேர் லானா. அந்த ஸ்டூடெண்ட் பெனின்னு ஒரு பையன் படிக்கிறான். அந்த பெனின்ற பையன் என்ன பண்ணான், அந்த டீச்சரையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் விடாமல் அவங்க சப்ஜெக்டே அந்த பையன் கவனிக்க போனான். டீச்சர் அப்படி தன் பார்வையாலே அப்படி வசியப்படுத்துகிறான். டீச்சருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எங்கே போகலாம் டீச்சரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அவனை கண்டு டீச்சர் நடுங்குறாங்க, பயங்குறாங்க. சரி, நான் ஒரு நாள் லீவை போட்டுவிட்டு வெளியே போகிறாங்க. அங்கே வச்சு லிஃப்ட்டில் வச்சு செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறான். அவர் பாத்ரூமில் ஒரு நாள் சந்திச்சு அங்கேயும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி டீச்சரை ஒரு ரொம்ப கஷ்டமான நிலையை கொண்டு வரான். இதுலேருந்து அந்த டீச்சரை மேலே விடுபட்டாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. கடைசியில் அவங்க மைண்டு மாதிரி ஒரு நாள் இந்த பையன் பைக்கில் போகும்போது அவன் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க என்ன பண்ணினாங்க, கடைசியில் மீண்டும் வந்தானா வரலையா அப்படின்னு சொல்கிற படம் தான். அவங்க தன் லைஃப்பில் நிம்மதியாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் 2015 வெளிவந்த அந்த ஸ்டூடெண்ட். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்களா, ஒருத்தர் நின்றுருக்காங்களே, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. அவங்க பேர் தான் லானா. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு டச்சு மொழியாக ஒரு ஆசிரியராக இருக்காங்க. அந்த ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் பேப்பர்லாம் கொடுத்துட்டு ஸ்கூல் நடத்திருக்கேன். அங்கே ஒரு பையன் உட்காந்துக்க நடுவில். அவன் பேர் தான் பென்னி. அவனும் அந்த கிளாஸில் தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறாப்புல, அந்த டீச்சரையே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். டீச்சருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அது, என்ன இந்த பையன் நம்மளை பார்க்குறானா வேறு யாரையா பார்க்குறானா. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் டீச்சர் பார்க்குறப்பங்க லானா பார்த்தோன்னே இந்த பென்னி நம்மளை தான் பார்க்குறான்னு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், பாடத்தெல்லாம் கவனிக்காமல் பரீட்சையெல்லாம் எழுதாமல் டீச்சரையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் ஒரு பக்கத்தில் ஏன் இவன் என்னை பார்க்குறான், அவங்களுக்கு மனசே ஒரு மாதிரி டவுட் ஆகி போயிடுது. இந்த பையன் நம்மளை ஏன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40 வயசாகுது. இந்த பையனுக்கு 17 வயசாகுது. அதோட முடிச்சுட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு தான் மகளை கொண்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு மகளை கூட்டிகிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது சுற்றி முற்றி அவங்க பார்க்குறாங்க யார் இருக்கலான்னு. பார்த்தா தூரத்தில் நம்ம பென்னி என்ன பண்ணுறாப்புல தான் படத்தோட ஹீரோ தானே. அவன் என்ன பண்ணுறாப்புல ஒரு நாயை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம டீச்சர் உள்ளே உட்காந்துக்கிறவங்க பார்க்குறாங்க, இவன் நாயை கூட்டிகிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு நம்மளாம் மறுநாள் ஸ்கூலில் பாடம் நடத்துகிறாங்க. என்ன பண்ணி ஒவ்வொருத்தராக நீங்கள் பாடத்தை பேசுங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்க 2 பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டு டிக்கெட்டில் டீச்சரை கிண்டல் பண்ணிட்டுருக்காப்புல. அவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், உங்களுக்காகத்தான் நான் இங்கே பாடம் நடத்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் கரெக்டாக பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு புரியும், நீங்கள் ஒவ்வொருத்தராக இங்கே லெக்சர் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்போ இந்த பெனி என்ன பண்ணுறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். டீச்சரையும் பார்க்குறான், அந்த பொண்ணையும் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் டீச்சர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு உடனே மறுபடியும் என்ன பண்ணுறான், படிச்சுட்டு இந்த பசங்க கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீ ஃபோன் வச்சு இது பண்ணிட்டுருக்கல, அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துரு. நீ எல்லோரும் உன்னால் மற்ற பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க, அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு பென்னி அங்கிட்டு பார்த்துட்டே அந்த பொண்ணுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் என்ன பண்ணலான்னு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அவரை சொல்ல அந்த பொண்ணு அடங்காமல் அவள் பாட்டு சிரிச்சு பேசிட்டு நாங்கள் அப்படி தான் இருப்போன்னு அவள் ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு அந்த கூட அந்த கிளாஸ் பொண்ணு அவள் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்த உடனே அந்த கிளாஸ் முடிச்ச உடனே காஃபி கொடுக்குறதுக்காக டீச்சர் வராங்க. காஃபி கொடுக்கும்போது வெளியே பார்க்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு ப்ராப்ளம் பண்ணால அந்த பொண்ணை பெனி என்ன பண்ணுறான், அவருடைய பேகெல்லாம் எடுத்து எல்லா புக்கெல்லாம் கீழே கொட்டி அவள் என்ன பண்ணுறான், பையெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் நீ ஸ்கூல்லையே ஒழுங்காக நடந்த மாட்டிருக்க அப்படின்ட்டு விட்றா, ஏன்டா என்ன பண்ணு அப்படியே அந்த சைக்கிளை தூக்கி தான் போனான், தொடின்னு கீழே போடுவான். அவள் என்ன பண்ணா, அவளுக்கே புரியல ஏன் இந்த மாதிரி பண்ண. டீச்சர் அம்மா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டீச்சர்கிட்ட கேட்குறாப்புல, அந்த பெனின்ற பையன் எப்படி நல்ல பையன்தான், புது பையன்தான், நல்லா அவன் படிப்பான், அவன் டச் கிளாஸ் தான் அவன் எடுத்துருக்குறான், நீங்கள் அந்த கிளாஸ் டீச்சர் தானேண்டு. அதெல்லாம் முடிச்சிட்ட உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே கூப்பிட்றாங்க, டீச்சர்மா பென்னி இங்கே வாடான்னு. என்ன டீச்சர் கேட்குறா, இல்லை இந்த ரோட்டில் போகிற அந்த பொண்ணு புக்கெல்லாம் கூட நீ அம்மெல்லாம் பண்ணா, வேறு கிளாஸில் அவள் ஒன்றுமே அமைதியாக இல்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா, நான் அதனால தான் பண்ணேன். சரி வா, இந்த ரூமுக்குள்ளே உள்ளவான்னு டீச்சர் நம்ம பென்னியை கூட்டிகிட்டு போகிறாப்புல. அவனும் பின்னாடியே உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே சரி உள்ளே கூப்பிட்றாப்புல. சரி அங்கே ஒரு சேர் இருக்குல்ல, அதில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னோடனே டீச்சர் சொல்கிறலாம் கேட்பான். கேட்டோன்னா பென்னி உட்காந்து நான் கொண்டு உங்களுக்கு என்ன டீச்சர் அவ்வளோ அக்கறை, நான் அந்த பொண்ணை தூக்கி போட்டாக்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லைடா பெல்லி, நீ அவளும் உன் கூட படிக்கிற பொண்ணு தானே, நீயே இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை டீச்சர், உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும், அதனால் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதோட நம்ம சீனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு இவனுடைய பயோடேட்டாலாம் பார்க்குறா. பார்த்தோன்னா இவனுக்கு வயசு 17 வயசு. இவனுடைய இதெல்லாம் பார்த்தோன்னா பொண்ணு வந்துடும். அதை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன பண்ண, மானிட்டர் ஸ்க்ரீன் அப்படியே மூடுறாப்புல நம்ம ஹீரோயினி. அதை மூணு என்ன பண்ணுறாப்புல, மறுபடியும் என்ன பண்ணுறான், மனசுக்குள்ளே ஒரு ஃபீல். மறுநாள் நம்ம ஜாகிங் எப்போதும் போல் காலைல ஜாகிங் போகிறாங்க. டெய்லி
டீச்சர் அம்மாவுடைய வேலை அதுதான். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு தண்ணி குளம் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் ஹாயாக அங்கே 2 நிமிஷம் அவங்க நிற்பாங்க. அப்போ நின்று மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து முடிச்சுட்டு பாடம்லாம் நடத்தி முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் 1 பை 1 போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல பென்னியோட வந்து பையை மட்டும் வச்சுருப்பாங்க. பிடி கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க. இவன் என்ன பண்ணுறப்ப டீச்சரம்மா வந்துட்டு சரி இந்த பையை பார்க்குறாப்புல, இந்த பையன் என்ன எல்லோரும் பையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பென்னி மட்டும் பையை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கானே, ஸோ இந்த பையில் என்ன இருக்குது செக் பண்ணேன்னு டீச்சரம்மா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அது உள்ள என்ன ஒன்றுமில்லை, அவன் போட்டுருக்கிற டிஷர்ட் தான் இருக்கும். டிஷர்ட் இவங்க பேசாமல் வச்சுட்டு போக வேண்டியது தானே. அந்த டிஷர்ட்டை எடுத்து அவங்க மோந்து பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கும் அவன் மேலே ஆசை இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு தெரியல. நல்லா மோந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வச்சிடறாங்க. யாரும் பார்த்துட போகிறாங்களே அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்த மாதிரி அந்த பேகை அந்த டிஷர்ட்டை அந்த பேக் உள்ளே வச்சிடுறாங்க. வச்சுட்டு அப்படியே பார்த்துருவாங்க இந்த பையன் எங்கேயா இருக்கானான்ட்டு. நேராக இல்லை. சரி வேறு நேராக பாத்ரூமுக்கு வராங்க. அவங்க அங்கே உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், கதை போட்டு லேடிஸ் டாய்லெட்டு, ஸ்கூல் அது, பப்ளிக்கு ஸ்கூல் அது. உள்ளே வந்து மூஞ்சிலாம் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்படியே பார்க்கலாமேன்னு பார்த்தா உள்ள பென்னியே வந்துடுறான். வந்து நிற்கிறான். வந்து நீங்கள் வந்து என் மேலே ஆசையாக எங்களுக்கு தெரியும், என்னுடைய பெண்ணில் எங்களுக்கு போனீங்க, டே இங்கே ஏன்டா வந்தால் யாராவது பார்க்குற போகிறாங்கடா, போட வெளியே லேடிஸ் டாய்லெட்டு அதெல்லாம் எல்லாம் இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து என்னையே பார்த்துருக்கு, என்னை மனசுக்குள்ளேயே உள் மனசில் நீங்கள் என்னை விரும்புகிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டே அதெல்லாம் கிடையாதுடா, உனக்கு 17 வயசு எனக்கு 40 வயசுடா அப்படின்னு கதை படக்குன்னு சாட்டிட்டு போயிடுது டீச்சர் அம்மா. வீட்டில் வந்து ஹஸ்பண்டோட படுத்திருக்க போகும்போது அவங்க ஃபீல் பூரா அந்த பையன் மைண்ட்லேயே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. முன்னாள் கிளாஸுக்கு வரான். கிளாஸ் வந்து அந்த டேபிள் மேலே அந்த கிளாஸ் வச்சுருப்பாங்க, அதில் அவன் இன்னமும் எழுதியிருப்பான். அங்கே பார்த்தா இந்த பையன் உட்காந்து பாருங்க, அப்படியே டீச்சர் அம்மாவையே பார்வையிலேயே வசியம் பண்ணுறான். இந்த வசியத்திலேயே அந்த டீச்சர் அம்மாவும் மயங்கி போயிடுது. எப்படி தான் இவன் வசியம் பண்ணுறான்னு அந்த பார்வை காந்த பார்வை அப்படியே இழுக்குது அவனை. இது தப்புன்னு டீச்சர் அம்மாவுக்கு தெரியுது, பட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நடந்து வரும்போது டீச்சர் முன்னே போயிடுவான். என்ன டீச்சர், என்னை வந்து நீங்கள் ஒரு நிமிஷமாகவே பார்த்துட்டே இருக்கீங்க, நான் சொன்னது என்னாச்சு, உங்கள் கூட நான் பேசணும் இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். டே அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தப்பு, அதனால் நீ பாட்டு ஒழுங்காக படி அப்படின்னு போயிடுறான். இல்லை நான் விட மாட்டேன்னு பின்னாடியே வருவான். டார்ச்சர் பண்ணுறான், நில்லுங்க பேசணும், உங்களை அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு. அது கூட ஸ்டெப்புக்கிட்ட கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுறது, இதான் உனக்கு லாஸ்ட் டே, இனிமேல் என் பின்னாடி வராதரா, பார்க்குறவன்னு அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட தான் பகலை கூப்பிட்றதே. ஸ்கூலுக்கு போகும்போது அவளுடைய கார் கண்ணாடியை யாரை உடச்சி கீழே போட்டு கண்ணாடி அடிச்சு தான் கொண்டு போயிட்டா. இவன் நினைக்கிறா ஒருவேளை இந்த பென்னி தான் பண்ணிட்டு போனோம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. பட் யார் உடச்சாங்கன்னு நமக்கும் காட்டலை. அதில் ஸ்கூலுக்கு போன பொண்ணை கூட்டிகிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம். வீட்டில் கூப்பிட்டு வரும்போது தூரத்தில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் நினச்சி அது பென்னி தான் நிற்கிறான்னு நினச்சிட்டாப்புல. அவனை கண்டவுடனே அப்படியே பயந்து நடுங்கிறாப்புல நம்ம கதாநாயகி. அளவன் கூப்பிட்டோடனே அது இல்லை பென்னி, அது வேறு யாரோ அது. ஓகே சாரின்னு சொல்லிட்டு அதோட என்ன பண்ண அப்படியே கிளாஸுக்கு வந்துடுறான். அது நினச்சி அவளை பார்த்த இடம் ஃபுல்லாக அவன் எங்கே பார்த்தாலும் அவனுடைய மைண்டு அவன் நினைப்பே தான் இருக்கு அவளுக்கு. ஸ்கூலுக்கு வந்தோன்னு இந்த பார்க்க ஆரம்பிச்சிட்டானே. பார்த்தோன்னே டீச்சர் அம்மா நிம்மதியாக இருக்க முடியல. வீட்டுக்கு போனால் ஒழுங்காக பாடம் நடத்த முடியல. அவள் பாடம் நடத்திருக்கும் போது யாருக்காவது கொஸ்டின் டவுட் இருக்கா கேட்குறாப்புல. டவுட் வந்து என்ன பண்ணாப்புல, நம்ம ஹீரோ தான் அப்படின்னு கைத்துறான். டீச்சர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்ட்டு. போடா உன் டவுட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவனும் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறான். கிண்டலாக பேசுனா கிளாஸில் உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதோட டீச்சரமாக கோவப்பட்டு பென்னுடைய ஸ்கூல் பேக் என்ன பண்ணான், கொண்டு வந்து கதவை திறந்துட்டு தூக்கி வெளியே போட்டுறான். நான் போய் புக்கை பார்த்து விட்டு அடிப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், பையை தூக்கி வெளியே போடுறான். வெளியே போட்டு அவுட் வெளியே போடா அப்படின்ட்டு. ஏன்டா ஒழுங்காக படிக்க வரியா, ஒன்றால் மற்ற பசங்க படிப்பு கெட்டு போதோன்னு அதை என்ன பண்ணால் மறுநாள் அதான் நினச்சிட்டு ஜாகிங் காட்டுறாங்க. ஜாகிங் நடந்து போய்ட்டுருங்க. அவங்கள இப்போ பார்க்குறாங்க, இங்கே நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ, பின்னாடி எங்கே அந்த பையன் வந்துடணும், இந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணும், சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. மாதிரி நிம்மதி இல்லாமே போயிடுச்சு இந்த டீச்சர் அம்மாவுக்கு. 40 வயசில் இவங்களுக்கு வரக்கூடாத வியாதி மாதிரி இந்த காதலோடைய இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. மறுநாள் பண்ண சரி மகளுக்கு என்ன பண்ணுறாங்க, பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு ஃபோன் வருது. அலோன்னு கேட்குறாங்க, ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அலோன்னு கேட்குறாங்க, யாரும் பேச மாட்டேறாங்க. யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு தெரியல, ஏதோ ராங் நம்பர் பொழுது ஃபோன் வருதுடி அப்படின்ட்டு. அதில் வச்சு அவன் என்ன பண்ணலாம், சரி இனிமேல் ஃபோன் வந்தால் நம்ம எடுக்கக்கூடாது, அதுதான் பென்னி தான் பண்ணுறானே இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதை நம்ம ஃபோனை ரிசீவர் எடுத்து தனியாக வச்சுட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஃபோன் ரிங்கு அடிச்சுட்டே இருந்தால் ஃபோனை அடித்து எடுக்க முடியாதுல்ல. அப்போ மறுநாள் வராங்க கிளாஸுக்கு வரப்பவும் இந்த பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிளாஸில் தனியாக உட்காந்துருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க. இவன் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, இந்த பையன் இருக்கான், என்ன பண்ணலாம், இப்போ போனால் நம்மளை எதுவும் கிண்டல் பண்ணுவானோ, நம்மளை எதுவும் பண்ணிவிடுவானோ அப்படின்ட்டு நேராக டீச்சரை மட்டும் வந்து இன்னொரு டீச்சர்கிட்ட நீங்கள் எனக்கு தலைவலியாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணுமே அப்படின்ட்டு. அவங்களும் என்ன பண்ணால் ஒன்று பிரின்சிபால் சொல்லிட்டேன், பரவாயில்ல நீங்கள் லீவ் எடுத்துங்க அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல. அந்த பையன் டார்ச்சர் பண்ணுவான்னு பயந்துக்கிட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு இந்த டீச்சரம்மா லீவ் போட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து கிச்சனில் வந்து காய்கறிலாம் வெட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏமா வந்துட்டு, இல்லைங்க எனக்கு ஒரு தலைவலியாக இருந்தது, என்னால் இன்னும் பண்ண முடியல, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. நான் போய் பள்ளியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு
அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னா பையன் மறுபடியும் பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. அவங்க தான் எப்போவுமே ட்ராப் பண்ணாங்க. விட்டு மொத்தமெல்லாம் கொடுத்துட்டு நீ போ, அம்மா வந்து வேற ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு வந்து அப்போனா பெரிய ஒரு நதிக்கரை ஓரத்தில் வந்து நல்லா ஆப்பியோ பேரிக்காய் சாப்பிட்ருக்காங்க. முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் ஹால் இருக்குது. சரி அங்கே போய் எக்ஸிபிஷன் பார்க்க போகலான்னு அங்கே வராங்க. நிறைய ஃபோட்டோஸ் ஆல்பம்லாம் இருக்குது. பார்த்தா திடீர்னு திரும்பி பார்க்க போகும்போது நம்ம பென்னி அங்கே வந்து நிற்கிறான். அது நம்ம டீச்சர் அம்மாவும் பார்த்துட்றாப்புல லானாவும் பார்த்துட்டு இந்த பையன் இங்கே எப்படி வந்தான், நம்ம இவனுக்கு பயந்துட்டு வந்தேன், இவன் இங்கே வந்திருக்கானே, அவன் கீழே இருக்கான அவனை பார்த்துட்டு ஸ்டெப்பு இறங்கி மேலே வராங்க, நம்ம இவனு தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே வந்து மெதுவாக இருந்துக்கிறம்போது அவன் கீழே பார்க்குறான். அவன் சைடில் கீழே நடந்து போயிட்டு இருக்கிறான். அவனும் திடுறான், இவனும் திடுறான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஃபோட்டோ பிரேமையாக இருக்கும், அவங்க ஃபோட்டோ பிரேமை அவங்க பின்னாடியே வரும். அவனை பேசக்கூட மாட்டான். அவனை பார்க்குறவங்க மற்றவங்களும் தப்பாக போயிடும். இவன் பின்னாடியே வரும். ஆகா என்னடா பண்ணுறது, வம்பில் சரியாக மாட்டிக்கிட்டுமே, இந்த பையன் நம்மளை மாட்டை விட்டுருவான் பொழுதுன்ட்டு சொல்ல ஒன்று நீ இவ்வளோ விருப்பம்னு சொல்லி ஒன்று தான் அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு விருப்பம் இருக்க மாதிரி தான் இது டீச்சர் அம்மாக்கும். அதோட வேகமாக நடந்துச்சு, நம்ம எங்கேருந்து நம்ம போயிடுவோம். அதோட லிஃப்ட்டில் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி போயிட்டு க்ளோஸ் போகிற நேரத்தில் அங்கே வந்து டக்கு என்ன பண்ணால் பென்னி வந்து அப்படியே போட்டுடுவோம். என்ன டீச்சர் எனக்கு பயந்துட்டு நீங்கள் ஸ்கூலில் லீவ் போட்டிங்க வந்துருக்கிறீங்க, ஏன் என்னை ஏற்பட்ட பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், அவ்வளோதான் அவனுடைய பார்வையில் வந்து டீச்சர் அம்மா அப்படியே அங்கேயே அவன் மயக்கிறான். அவன் கையை வச்சோன்னா அந்த டீச்சர் அம்மா மயங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஈர்ப்போ தெரில, அவன் மேலே ஒரு ஈர்ப்பில் வந்து அவனை பார்த்தோன்னே மயங்கிடுறாங்க அவங்க. அது என்ன பண்ணுறான் அவன், சரி முத்தம் கொடுக்காம போனால் இல்லை முத்தம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு, என்னடா அவனுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணி என்ன பண்ணலாம் லிஃப்ட் விட்டு வந்துடுறாங்க. அது வெளியே வந்து மறுநாள் காரில் உட்காந்து பார்த்துட்டு இந்த பையனோட செஞ்சதை அன்றைக்கி செஞ்சதே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பொண்ணை வந்து விளையாட்டு விடும்போது அந்த ஜம்பல் விளையாண்டுருக்கும். அதில் வந்து அதை நினச்சினப்போ நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. வீட்டிலேருந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுன்னா புருஷங்காலும் சந்தேகம் வர மாதிரி தான் இருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம ஒய்ஃப் நல்லா இருப்பேன், ஏன் இப்படி இருக்கேன்னு. அது இல்லைங்க, ஸ்கூலில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. என்ன டென்ஷனு, பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, புருஷங்கிட்ட சொல்லவும் முடியாத ஒரு பையன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. அது நம்ம நல்லா எப்போலாம் ஜாகிங் வராங்க. ஜாகிங் வந்துட்டு போகும்போது அப்போது அவங்க மனசு பூரா என்ன, அந்த பையன் அன்னைக்கு பண்ணானே, இங்கே யாரும் நமக்கு பின்னாடி வராங்களோ இல்லையோ அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணியை பார்த்து ஒரு கல் எடுத்து தண்ணிக்குள்ளே போடும். தண்ணியில் போட்டால் தண்ணியில் பபுள்ஸ் வரும். இப்போ அது எதுக்காக அது போடுறோன்னு தெரியல. என்ன மறைச்சாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வருன்றது தான் அதோடைய மீனிங்கு. அப்போ எல்லாம் போட்டு என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன ஃபீலிங்ன்றது எப்படி நம்ம வெளியாகிறது, நமக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணால் ஸ்கூலுக்கு ரொம்ப கோபமாக வராங்க. இந்த பையனை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், இவன் இருக்கிறவரை நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியாது, ஹஸ்பண்ட் கூட ஒழுங்காக இருக்க முடியல, குழந்தைங்க கூட ஒழுங்காக நம்ம பேச முடியல அப்படின்னு பார்த்துருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணாங்க, இவன் தனியாக உட்காந்துருக்கான், எல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்போ டீச்சர் அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவனை மாட்ட வைக்கிற என்ன பண்ண, நேராக ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே கீழே இருக்கும்ல அந்த சாவியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்களே, அது இந்த ஆஃபில் எக்ஸாமுக்காக உள்ள அந்த ட்ராயரை போய் என்ன பண்ணுறாங்க, சாவியை எடுத்துகிட்டு யாரும் இல்லை அந்த நேரத்தில் எல்லோரும் வெளியே இருக்கிறதுனால அந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரமாக செய்யக்கூடாத தப்பை இந்த இடத்துல அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சாவியாக போட்டு அந்த கபோர்டை அவங்க திறக்கிறாங்க. கபோர்டை திறக்கும்போது கபோர்டு தானும் திறந்துடுது. திறந்தவுடனே அந்த மேலே கவரில் தேடுறாங்க, அந்த பையன் சப்ஜெக்டான உள்ள அதுலேருந்து ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், அதை அவுட் பண்ணிடலாம். அவுட் பண்ணிட்டா இப்போ நான் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதோட அந்த நம்பரை அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு 2015 போட்டிருக்கு, அதை எடுத்து பல்லாம் படிச்சுட்டு மற்ற இதெல்லாம் அப்படியே வச்சு ஒன்று கூட அடுக்க மாட்டாங்க, அப்படியே உள்ளே வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக எப்படியாவது வந்துச்சு வச்சிடணுமே அப்படின்ட்டு அந்த எப்படி சாவி இருந்துச்சு அதே மாதிரி பூட்டிட்டு வெளியே வராங்க. சொத்திங்கத்தையும் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. பார்த்தோன்னே நேராக பார்க்குறாங்க, ஆளுங்களாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க டீச்சர்னால பார்க்குற யாருக்குமே டவுட் வராதனால அதை வந்து இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே டீச்சரோ ஸ்டூடெண்ட்லாம் மற்ற டோர்லேயும் வெளியே வந்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நேராக பார்த்து டீச்சராக மெதுவாக போயிட்டே இருக்காங்க. போயிட்டோடனே இந்த பசங்களாம் ட்ரெஸ் மாற்றி வச்சு அங்கே கபோர்ட்லாம் இருக்கும், அதில் தேடுறாப்புல இந்த பென்னியோட கோட் எங்கன்னு. அங்கே பார்த்தா பென்னி தூரமாக உட்காந்துருக்கான்றதை பார்த்துறாப்புல டீச்சர் அம்மா. பார்த்துட்டு அவனுடைய கோட் இங்கே இருக்கும். அந்த கோர்ட்டில் என்ன பண்ணுவாள், அங்கேருந்து எடுத்தோம் அந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவாப்புல அப்படியே மடிக்கிறாள் டீச்சரு. அவளுக்கு அதை வைக்கிறதுக்கும் பயமாக தாங்க டீச்சரு. இருந்தாலும் அவனை வந்து பயமுறுத்தி இனிமேல் நான் வழி வரக்கூடாதுன்றதுக்காக டீச்சரம்மா பண்ணுற வேலை. அவன் பார்வையும் தப்பிக்கணும், அவனுடைய கோர்ட்டில் அந்த பேப்பரை வச்சிடுறாங்க. வச்சு என்ன பண்ணுறான், டீச்சர் நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து மெதுவாக போயிடுறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, கிளாஸில் சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. காற்றுல என்ன அங்கே உள்ள அந்த போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை இவன் தான் திருடி அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு இவன் மேலே ஒரு பொய்யான ஒரு வழக்கை போட்டு, ஆனால் இவனுக்கு தெரியும் இதெல்லாம் டீச்சர் தான் பண்ணாங்கன்ட்டு அங்கே ஒரு பார்வை பார்க்குறான். அவன் டீச்சரை பார்ப்பான், இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் தக்க பதிலடி உனக்கு கொடுப்பேன்
எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறாப்புல மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனை போலீஸ் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகுது. டீச்சர் அம்மாவும் இதோட துணையுமே இந்த ஸ்கூலுக்காக வரமாட்டான் அப்படின்னு. சரி ஸ்விம்மிங் பூலில் அது பெரிய ஆற்றுல குளிக்க போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் குளிக்க வருவாங்க. திடீர்னு ஹஸ்பண்ட் தண்ணிக்குள்ளே முழுங்கிடுவார். திடீரானு எழும்புவார். சொன்னால் இதெல்லாம் ஒரு கனவாக வரும், அவங்களுக்கு விஷுவலாக வரும். கனவு கண்ட உடனே கனவுல இப்போ வந்து அவன் மறைஞ்சி புருஷன் வந்துட்டாப்புல. உடனே மறுபடியும் ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலில் வந்து சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த பையன் உட்காந்துருக்கிற சேர் மட்டும்னு அந்த இடத்துல காலியாக இருக்க மாட்டான். அப்புறம் நினச்சி நம்மளால் ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையனை நம்ம மாட்டி விட்டோமேனு ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்ற ஒரு எண்ணமும் டீச்சருக்கு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி தப்பை டீச்சர் அம்மா பண்ணிட்டாங்க. அந்த ஃபீல் பூரா அந்த பையனை விட்டு மாறல. அவனுக்கு லிஃப்ட்டில் அவன் என்ன பண்ணான்னு அடிக்கடி வந்து அவங்க மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் கூட அவங்க மனசில் இருந்து அவனால் எடுக்கவும் முடியல. அவன் தப்பு பண்ணானா பண்ணலாம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது மட்டும் நமக்கு தெரியுது. மறுநாள் என்ன பண்ணால் குழந்தைய கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் வராங்க. அங்கே நிறைய ஆர்ட்டு பொம்மை இதெல்லாம் இருக்குது. அம்மா என்ன பண்ண ஒரு பெயிண்டிங் எடுத்துக்காட்டு இது உனக்கு நல்லா இருக்குது நீ எடுத்துக்கிட்டு குழந்தை சொல்லுது வேணாம்மா எனக்கு இது வேணாம் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சரி உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடு அப்படின்னு பண்ணால் எடுத்துகிட்டு அவங்க துள்ளி பார்க்கும்போது திடீர்னு கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்க்கும்போது பொண்ணை காணாமல் போயிடுது. சுற்றி முற்றி தேடுறாங்க. எங்கே போயிட்டேன்னு பொண்ணை சரி கூப்பிட்றாள் எங்கேம்மா எங்கே போயிட்டேன்னு எங்கேயுமே கிடைக்கல. இவருக்கு என்ன டவுட்டு எங்கே வந்து யாரும் அவன் தான் வந்து பொண்ணு தூக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பென்னி மேலே சந்தேகப்படுறாப்புல. எந்த நேரம் பார்த்தாலும் பென்னி மேலே தான் இவளுக்கு டவுட்டு. பார்த்துட்டு இருக்காப்புல சுற்றியும் பார்க்குறாப்புல. அந்த லைப்ரரி ரேக்குள்ளலாம் போய் சத்தம் போட்டு கூப்பிட்றாப்புல. அடுத்தவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்களே அதை நினைக்க அங்கே பார்த்தாங்க பெண்ணியை பார்த்துட்றா உள்ள. ஆஹா பார்த்தோன்னே இவளுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. இவன் தான் நம்ம பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாப்புல சரி எப்படியாவது நம்ம வந்து இவனை வந்து கொடுக்கணுன்னு அங்கே பண்ணி தேடி குழந்தைய தேடினோன்னா அந்த கண்ட்ரோல் ரூம்லன்னு சொல்கிறாங்க. அவன் இல்லை அதுக்குள்ளே இவளுக்கு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஹஸ்பண்ட் போடுற நீ எங்கேம்மா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்க பொண்ணு இங்கே வந்துட்டா நீ என்ன பண்ணிட்டுருக்க அங்கே அப்படின்ட்டு. அப்போ சிரிச்சிட்டா அவள். அதாவது இவன் கொண்டு போய் அங்கே விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதை பார்த்து என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லி டீச்சரை வச்சுட்டு சாரி ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு 3 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை திடீர்னு போகும்போது இவங்க காணாம போயிட்டாங்க அவ்வளோ தேடி டென்ஷனில் தான்ட்டு மறுபடியும் தூங்குறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ என்ன ஃப்ளாஷ்பேக் வருது அவங்க வந்து அந்த சிலிமிஷன் பண்ணால அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணால அந்த டார்ச்சர்லாம் வந்து அவங்களும் இதுவாது வீட்டில் வந்து பார்க்கும்போது புட்டா கதவு இருக்குது. டேய் யாரான்னு கத்துறாங்க. பார்த்தா அது காற்றுல அந்த கதவு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள சந்தேகம் பெண்ணி தான் வந்துட்டோனோ அப்படின்ட்டு. அதுவும் என்ன பண்ணாங்க தூக்கத்தில் எழும்பி வந்துட்டு டோரை இழுத்து சாத்திட்டு தாள் போட்டுட்டு பார்க்குறான். அந்த அன்னைக்கு நடந்த அந்த லிஃப்ட்டுக்குள்ள நடந்த அந்த சீனை திரும்ப நினச்சி பார்க்குறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி தூக்கமும் வரல. பாவம் என்ன பண்ணுறது. அப்போ புருஷங்கிட்ட சொல்லலாமா வேண்டாம் எப்படி புருஷங்கிட்ட சொல்ல முடியும். இல்லைங்க வர நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டே இருக்கிற எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லல எனக்கு மனசு சரியில்லை நான் என்ன போகிறேன்னு தெரியல இன்றைக்கி நல்ல ஒரு முடிவு நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட சொல்லிவிட்டு நேராக வந்து காரை வாசலை போட்டு வந்து நிற்கிறாப்புல. எதுக்காக எதிர்பார்த்து நிற்கிறான்னா அந்த பென்னி வருவான். பென்னி பைக் எடுத்துகிட்டு மெதுவாக போகிறத டீச்சர் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்றைக்கி 2ல் 1 இவனை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவனை முன்னாடியே போகிறான். அவனை டீச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. நானாக விடுற மாதிரி தெரியல. நேராக அவங்க போகும்போது அவன் பைக்கை வளைச்சி ஓட்டிகிட்டு போகிறான். இவங்களும் விடுற மாதிரி தெரியல. அவன் போகிற இடம்லாம் இவங்க பின்னாடியே போகிறாங்க. யாரும் இல்லாத இடமா பார்த்து இவனை தட்டி தூக்குன்ற மைண்டு இவங்களுக்கு வந்துடுச்சு. இவனை நம்ம உயிரோட விட்டோம்னா நம்ம பேர் தான் கெட்டு போயிடும். நம்ம இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவன் என்ன பண்ணுவாங்க அவனை காரில் விரட்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் அவன் பின்னாடி வர்றது டீச்சர் இவன் வர்றாங்கன்னா அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு பைக் போட்டு கேஷுவலாக அவன் போயிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்துட்டே இருக்கான். அவன் யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவனை அப்படியே ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஓவர்டேக் பண்ணி அவ்வளோதான் ஒரு கட் பண்ணி டக்குன்னு ஒரு இடி அப்படியே இந்த ஸ்டேரிங் என்ன பண்ணுவாங்க அவன் பார்க்குறான். அவன் போகிறான் அப்படியே முன்னாடி இந்த ரேஸ் மாதிரி போகுது வண்டி சீரிங்க ஒரே ஒடி தான் அவ்வளோதான். அவனை அடித்தவொடனே அவன் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அவனை கீழே விழுந்துடுறான். அவன் இறந்தானா இல்லையா நமக்கு அதெல்லாம் காட்டலை. அது ஆக்சிடென்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க மனசை இது பண்ணிவிட்டு அவங்க பாட்டு காரை அந்த இடத்துல வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இப்போ அழுகுறாங்க. மூஞ்சில் கையை வச்சுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமே இப்பொழுது என்ன பிரயோஜனம். அவன் பண்ண டார்ச்சருக்கு அவனை சாக அடிச்சிட்டாங்களா இவன் அடிபட்டு வந்தானா வரலையான்லாம் நம்ம காட்டலை. இதோடு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. அதாவது 40 வயசாக இருந்தாலும் 17 வயசில் ஒரு பையன் வந்து அந்த டீச்சர் மேலே ஏற்பட்ட காதலால் ஒரு ஈர்ப்பால் அவங்கள வந்து பல தொந்தரவு அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதனுடைய கமெண்டாக தெரியப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.